உங்களில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பெரிய டவுட்டே ஃப்ரண்ட் பார்ட்லையும் ஸ்லீவ்லையும் எப்படி உள்ளடக்கி வெட்டி இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்கு அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டு நம்ம பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் உள்ள நெக் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கோட நெக்கை விட ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 உள்ள தள்ளி போன மாதிரி நம்ம கர்வை வரைஞ்சிருப்போம். அதை கரெக்டாக அப்படியே வச்சுட்டு ஸ்லீவ்ல பாட்டம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்லீவை விட ஃப்ரண்ட் சைடு உள்ள ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஏத்த இறக்கமா இருக்கும். இது எதனால வருது அப்படின்னா நம்ம ஸ்லீவ்ல வந்து 1/2 இன்ச் வந்து உள்ளடக்கி விட்டோம் இல்லையா, அதனால இந்த ஏத்த இறக்கம் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 1/2 இன்ச் வந்து ஸ்லீவ்ல உள்ளடக்கி வெட்டியிருக்காங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஸ்லீவோட பாட்டம் ரெண்டையும் ஒன்று போல வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லைனை கரெக்டாக அந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக் சைடு அப்படியே திருப்பி விட்டுட்டு பேக் சைடு ஃப்ரண்ட்டையும் ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைடு ஒரு விரல் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லைன் தெரியும். அந்த லைனை அழகா அந்த மாதிரி அந்த ட்ரேஸ் தெரியிற இடம் ஃபுல்லாக அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனை அளந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு உள்ளடக்கி போயிருக்கு. இது வந்து எதில் நம்ம உள்ளடக்கி விட்டணும் அப்படின்னா ஸ்லீவ்ல தான் உள்ளடக்கி விட்டணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து எப்படி உள்ளடக்கி வெட்டியிருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு பார்த்தாலே தெரியும். நமக்கு நல்ல அந்த கர்வ் வந்து உள்ள இறங்கி போன மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து உள்ளடக்கி வெட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்லீவ்ல மட்டும் வெட்டினாலே போதும். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இறக்கமா இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து உள்ளடக்கி வெட்டணும். எல்லாருக்குமே வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி உள்ளடக்கி வெட்டுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.